ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஒரு தினமாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கிற விஷயம், திமுகவை சேர்ந்த பொன்ராஜ் அவர்கள் விஜய் கட்சியில் இருக்க பெண்களை அவர் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசினது தான். இப்போ இதற்கு டிவிகே தரப்புலேருந்து தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்துட்டுருக்கு. இன்னொரு புறம் பொன்ராஜுக்கு ஆதரவாகவும் சில பேர் பேசி வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி இவர் அவர் எல்லாரையும் சொல்லலை, அவர் என்ன பேசினார் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தையை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை நம்ம இப்போ கேட்போம். விபச்சாரின்னு சொல்லிட்டாரா? ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் என்ன சொன்னாரு? இந்த வீடியோல பொன்ராஜ் அவர்களோட பேட்டியும் இணைத்திருக்கேன், முழுசா பாருங்க. குறிப்பா தாவேக்கே தற்கொலைகள். அப்படி அந்த பேட்டியில் அவர் என்னதான் சொன்னார்னு முழுசா போய் பார்த்தேன். அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை இப்படி சொல்லலைங்க, எல்லா பெண்களையும் சொல்லலை. புருஷனை விட எனக்கு என் தளபதி தான் பெரியவர், அவங்க தான் முக்கியம் சொன்ன பெண்களை சொல்லியிருக்காரு. விஜய்க்கு சங்கீத அலர்ட் என்ன, நான் பொண்டாட்டியா வரேன்னு சொன்ன பெண்களை சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை விபச்சாரி அப்படின்னு சொன்ன வார்த்தை தவறா இருக்கலாம், ஆனா அந்த வீடியோவை முழுசா பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவர் அது அந்த பெண்களை திட்டுவதற்காக சொல்லல. அறிவார்ந்த தமிழ் சமூகம் இப்படி தரங்கெட்டு போய் கிடைக்கின்ற ஒரு ஆதங்கத்தில் சொல்லியிருக்காரு. கமலஹாசனோட விருமாண்டி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் தன் தாய்க்கு மேலாக தன்னை வளர்த்த தன்னோட அப்பத்தா இறந்து கிடக்கிற டயத்துல அந்த மாட விளக்கான ஒரு பாட்டு வரும். அந்த டயத்துல ஒரு டைலாக் வரும். அப்பத்தாவை கட்டி பிடிச்சி அழுவாரு. அழும்போது அவர் சொல்ற வார்த்தை தான் தேவடியான்னாரு. அவர் அவங்க அப்பத்தாவை தேவடியான்னு சொல்லலை, இப்படி இறந்து போயிட்டே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் சொல்றாரு. அது மாதிரி தமிழ் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்களும் தமிழ் கலாச்சாரமும் இப்படி தறிகட்டு போய் கிடக்க, தன்னோட மனைவியை விட்டுட்டு, தன்னோட நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னோட மனைவியை தவிர்த்து விட்டு பெற்ற பிள்ளைகளை ஓரம் கட்டி விட்டு ஒரு கூத்தாடின்னு சொல்ல முடியாது, கூத்தியா கூட சேர்ந்து சுத்துறவனை இன்னைக்கு தலையில தூக்கி வச்சுட்டு நீங்க தலைவர்ன்றீங்க. சரி, உங்களுக்கு தலைவர் ஏத்துக்கோங்க. கீழே இருக்க தொண்டர்களும் பாத்தீங்கன்னா அதை நியாயப்படுத்துறாங்க, ஊர் உலகத்துல எவனும் செய்யாதையான்னு. அன்னைக்கு கலைஞர் இல்லையா, அண்ணா வச்சுக்கலையா, இப்படி பெரியார் புரட்சிகளையான்னு முன்னுதாரணம் காமிக்கிறீங்க. ஒரு தவறான முன்னுதாரணத்தை திரும்பவும் உங்க தலைவர் செய்வாரு, அதை நீங்க நியாயப்படுத்துறீங்க. அப்படி ஒரு கருத்தை தான் ஒரு ஆதங்கத்தோட சொல்றாரு. ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம், பல கற்று தேர்ந்த மாணவர்களை அடக்கிய தமிழ் சமூகம் இன்னைக்கு இப்படி தறிகட்டு போய் கிடைக்க தற்கொலை கூட்டமா இருக்குன்னு இருக்காரு. அதுல அவர் பயன்படுத்தின வார்த்தை விபச்சாரி அப்படின்ற வார்த்தை தவறாக இருக்கலாம், ஆனா அவர் சொன்ன நோக்கமோ சொன்ன விஷயமோ தவறு கிடையாது. உண்மையை சொன்னா இன்னைக்கு தாவேக்கான்ற ஒரு அமைப்பு பல தற்கொலைகளை உருவாக்கி கொண்டிருக்கு. இந்த தற்கொலை சாதாரண வார்த்தை, அதுக்கு மேல ஏதாவது வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். அவர் சொன்ன விபச்சாரின்றது சாதாரண வார்த்தை, அதுக்கு மேல வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஏன்னா என் வீட்லயோ உங்க வீட்லயோ உங்க மனைவி வேற ஒருத்தன் தான் எனக்கு புருஷன், அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவளை எந்த அளவு நீங்க தலையை தூக்கி வச்சு ஆடுவீங்க, எப்படி காலில் மிதிச்சு தள்ளுவீங்க அப்படின்றது ஒரு யதார்த்தமான விஷயமா பார்க்கணும். அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பெண் இப்படி நடந்தா அவளை என்ன வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை பயன்படுத்தினது அவராக போனால உங்களுக்கு தவறா தெரியுது. ஆனா இன்னைக்கு பெண்ணையும் பேசுற இந்த சர்ச்சையா விவாதமா உட்படுத்துறவங்க அன்னைக்கு அந்த பெண்கள் மாநாட்டு பந்தல்ல இந்த வார்த்தையை சொல்லும்போது கண்டனம் தெரிவிச்சுக்கணும், அந்த பெண்மணிகளுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சுக்கணும். ஆனா அந்த கண்டனங்கள் எல்லாம் தெரிவிக்காம அதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணி அதே இன்னைக்கு தாவேக்கால இருக்க ஐடிவிங்கிற ஒரு அமைப்பு பாத்தீங்களா, மிக மோசமான ஒரு வைரல் அமைப்பு, அது நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு அமைப்பு. அந்த ஐடிவிங்கிற மூலமா அந்த செய்திகளை மீண்டும் 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 மக்களை பேச வச்சு விஜய் ஒரு அமானுஷ மனிதராக காமிச்சு, இன்னும் சொல்ல போனா அவங்க மனைவி தனது கணவர் அதாவது ஜோசப் விஜய் வேற ஒரு பெண்ணோட திருமணம் தாண்டி உறவுல இருக்காரு அப்படின்றதுக்காக விவாகரத்துக்கு மனு கொடுத்திருந்தாங்க. அந்த பெண்மணியை, சங்கீதான்ற பெண்மணியை இதே டிவிக்கோட ஐடிவிங்க என்ன பாடுபடுத்திச்சுன்றதை இந்த சமூக வலைதளம் பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த தாவேக் அமைப்புக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்களோ அதை விமர்சிச்சு குரல் கொடுக்குறவங்களையோ கீழே கமெண்ட் ஆகவும் அந்த வீடியோ கிளிப்பிங்க மார்ஃபிங் பண்ணி வேற மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இருக்க இதே ஐடிவி நீங்க எல்லாம் தான் அந்த பெண்ணி இந்த பேசிட்டு இருக்கீங்க. இதுல இன்னைக்கு உங்க தலைவர் மனு கொடுக்க போயிருக்காரு. யார் மேல? இந்த பொன்ராஜ் அவர் மேல. என் தங்கை அம்மா அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுன்னா நான் கொந்தளிச்சு இருந்துருவேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. கெட்டின பொண்டாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்காடா, டேய் இன்னும் கூத்தியோட சேர்ந்து சுத்துறடா. அதை நியாயப்படுத்துறது நீ நியாயப்படுத்தாம உனக்கு கீழே இருக்க தற்கொலைகளையும் சேர்த்து நியாயப்படுத்த வச்சுக்கிட்டு இருக்க, மக்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்க, நீ சரியான பாதையில தான் போறேன்னு. ஆகையால் இப்ப இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்றேன்னா, திரு பொன்ராஜ் அவர்களின் உபயோகித்த வார்த்தை தவறாக இருக்கலாம், ஆனால் அவரோட ஆதங்கம், அவர் அந்த கருத்துக்குரிய விதம், நோக்கம் தவறானதல்ல. ஐ ஸ்டாண்ட் வித் மிஸ்டர் பொன்ராஜ். இந்த வீடியோட சேர்த்து அவர் பேசின முழு வீடியோவும் நான் சேர்த்து நினைச்சிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. இதுல ஒரு மிகப்பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒரு அறிவார்ந்த தமிழ்நாடு, ஒரு லிட்ரஸி ரேட் அதிகம் உள்ள தமிழ்நாடு, படிப்பறிவில் சிறந்த தமிழ்நாடு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே அதிகமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு, முதலமைச்சர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா எடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் எல்லாம் இருக்கு, தறிகட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், வரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம், புருஷன் எனக்கு தேவையில்லை எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், எங்க நாங்க தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், பொட்டாட்டியா இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு அப்படின்றத உலகத்திற்கு வெடி காமிச்சதுக்கு நம்ம
விஜய் வந்து பாராட்டு